ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய திமஹி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை அனுபவங்களில் பெரியவா தொடர்பான ஒரு அனுபவத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். பெரியவாளுக்கு கொஞ்சம் கபம், தொண்டை கொஞ்சம் சரியில்லை, பேசுகிறதுக்கு கஷ்டப்படுறா. பெரியவாளை தினமும் தரிசிக்க வருகிற ஒரு மூதாட்டி காஞ்சி சங்கர மடத்திலிருந்து ஒரு 2 தெரு தள்ளி அந்த மூதாட்டியினுடைய வீடு இருக்கு. அந்த மூதாட்டி பெரியவாளுக்கு ஏதான ஒரு கை வைத்தியம் பண்ணி பெரியவாளை சரி பண்ணணும்னு ஆசைப்படுறா. அடுத்த நாள் காலையில் தன்னோட கிரகத்தில் சுத்தபத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு ஒரு சந்தன கல்லில் சந்தனத்தை அரைக்கிறார். கோவிலில் பார்த்தேன்னா அந்த நாளில் இன்னைக்கு இருக்கு, பல கோவில்கள் இருக்கு. பகவானுக்கு சாற்றுகிற சந்தனம் பகவான் நெத்தியில் வைக்கிறது, கையில் வைப்பா, கல்ல வைப்பா, சந்தன அபிஷேகம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தனத்தை அரைப்பா. சந்தன கல்லுன்னு இருக்கும். சந்தன கட்டை வாங்குவான். அந்த கட்டையை வச்சு இழைச்சி அந்த சந்தனத்தை சேகரித்து அதுதான் பகவானுக்கு அபிஷேகமாகும். பல பெரிய கோவில்லாம் வெளியில் வாங்க மாட்டான் சந்தனம். ஏன்னா ஆச்சாரமாக சுத்தமாக தயார் பண்ணணும், கோவிலுக்குள்ளேயே தயார் பண்ணணும். அதுபோல் என்ன பண்ணுறா, இந்த பாட்டி சந்தனத்தை அரைக்கிறார், தானே அரைக்கிறார். கொஞ்சம் விழுதை சேகரிக்கிறார், சந்தன விழுது. அதில் குங்குமப்பூ இருக்கு பார்த்தீங்களா, குங்குமப்பூவை கொஞ்சம் கலக்கிறார். அதில் கலக்கிறார். அது ரெண்டையும் கலந்து தனது கை விரல்களால் அப்படியே தேய்க்கிறார். எதை இந்த சந்தன விழுது குங்குமப்பூ கலந்துருக்கா இல்லையா, இந்த விழுதை தலையில் ஒரு 10 மாதிரி இப்படி தேய்க்கிறோம் இல்லையா, இப்படி தேய்ச்சிக்கிறோம் இல்லையா, அப்படியே தேய்ச்சுட்டா தலை இங்கே இருக்கிற அந்த நீர் இருக்கு பார்த்தல வெளியில் வந்து அது கோல்டு போயிடும், ஜலதோஷம் போயிடும், தொண்டைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா பேசலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. இது ஒரு கை வைத்தியம். இது அந்த மூதாட்டிக்கு தெரியும். இப்போ இந்த மூதாட்டி மடத்தில் இருக்கிற சிப்பந்திகள்கிட்ட சொல்லிவிட்டு, அப்பா இது போல் பண்ணினா கபம் அதெல்லாம் போயிடும், மூக்கில் இருக்கிற நெற்றியில் இருக்கிற ஜலம்லாம் இறங்கிடும், இதை பெரியவாளுக்கு பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லலை, தானே செய்யணும். மற்றவர்களிடம் ஒரு விஷயத்தை சொல்லி அவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பதை விட இது நம்மாலும் முடியும், நம்மாலும் சாத்தியமாகும் என்னும் நிலை இருக்கிற போது அதை நாமே செய்யணும். இப்போ கணவன் காலைல உட்காந்துருக்கார், ஆற்றுல ஒரு பேப்பர் படிச்சுட்டு இருக்க, ஒரு 7:30 8 ஒரு 2வது காஃபி தேவைப்படுறது, போய் பரிசலி அம்மா ஒரு காஃபி விட்டாய அப்படி சொல்லுவேன். இவர் என்ன பண்ணலாம், எழுந்து போகலாம். ஒரு பால் வச்சு ஒரு டிகாஷனை ஊற்றி ஒரு சர்க்கரை கலக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியும், தானே செய்யலாம். சரி, மனைவி காஃபி போட்டு முடிச்சுட்டா, இந்த காப்பியை இங்கே கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவரே போய் இந்த காப்பியை எடுத்துகிட்டு வரலாம். நம்மால் எவற்றையெல்லாம் செய்ய முடியுமோ அதை நாமளே செய்யணும். அதுதான் வாழ்க்கைக்கு சிறந்தது. இங்கே பாருங்க, இந்த மூதாட்டி பெரியவாளுக்காக பண்ணியிருக்க, பெரியவாளுக்காக பண்ணுறாங்க. ஏன்னா பெரியவாளுக்கு யார்கிட்டையான்னு சொல்லி அவள் செய்யறதுங்கிறது எதிர்பார்க்க முடியாது. சரி பாட்டி நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவள் செய்யாமல் இருக்கலாம். அதனால் இந்த பாட்டி என்ன பண்ணுறா, தானே செய்கிறான், தானே பண்ணி கொண்டு போகிறான். பண்ணிவிட்டு அடுத்த நாள் அன்றைக்கி சாயங்காலம் அதை எடுத்துருப்பார். சின்ன ஒரு தொன்னையில் அதை வழித்து வச்சுட்டு, ஒரு பாத்திரத்தில் எடுக்கக்கூடாது, ஒரு தொன்னையில் அதை வச்சு அதை மறைச்சி எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு முந்தானையில் புடவை முந்தானையில் மறைச்சி எடுத்துன்னு மரத்துக்கு போகிறேன்.
அன்றைக்கி பெரியவாட்ட கூட்டம், பல பக்தர்கள் பெரியவா தரிசனத்துக்கு கூட்டம் உட்காந்துருக்கா. பெரியவா அன்றைக்கி இருமின்ட்டுருக்கா இல்லை அப்பப்போ இருமின்ட்டு பெரியவா வர்ற பக்தாள்கிட்ட பேசிட்டு இருக்கா. இந்த பெண்மணி அப்படியே நிற்கிற வச்சுட்டு ஒரு ஓரமாக நிற்கிற, தரிசனத்துக்குலாம் வந்துட்டுருக்கா. தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே இருக்கிறவெல்லாம் பெரியவா பார்த்துன்னு இருக்கிற போது இந்த பாட்டியின் மேலே மகா பெரியவா பார்வை விடுறது. பாட்டி ஏதோ கையில் வச்சுட்டுருக்கா இல்லையா, அதை மறைச்சி வச்சுருக்கா. இந்த பாட்டி என்ன எதிர்பார்க்குறா, பெரியவா தரிசனம் கொடுத்து முடியட்டும், பெரியவாளை கூப்பிடுவா, பெரியவாளை கேட்பா, நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு வச்சுட்டுருக்கா. பெரியவா கூப்பிடுவான்னு காத்துன்னு இருக்கா. இந்த சர்வேஸ்வர ஸ்வரூபம் அந்த பாட்டியை கவனிச்சு கொடுத்தோம். ஏதோ வச்சுட்டுருக்கா, ஏதோ கொடுக்கறதுக்காக வச்சுட்டுருக்கா. பெரியவாளுக்கு தெரியாதா, அவருக்கு தெரியாது, ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினச்சி அந்த பாட்டியை பார்த்துட்டு, என்னது கையில் கேட்குற பெரியவா, என்னது கையில் வச்சுருக்க அப்படிங்கிற. இந்த பாட்டி சந்தோஷம், ஆஹா பெரியவா நம்மளை கவனிச்சுட்டா, நாம் வச்சுருக்கிற இந்த வஸ்து பெரியவாளுக்கு புரிஞ்சு கொடுத்து, பெரியவா கவனத்துக்கு கொடுத்து, பெரியவாளே கேட்டுவிட்டா அப்படின்னு பெரியவா கொஞ்சம் பாட்டி முன்னாடி போயிட்டு எல்லாருக்கும் தெரிய வைக்காம, நம்ம செய்கிற ஒரு நல்ல காரியம் ஊர் முழுக்க தெரியணுங்கிற அவசியம் இல்லை, வேண்டாம். ஒருத்தர் படிக்கிறதுக்கு நம்ம பணம் கொடுக்குறோம், ஒரு 2000 ரூபா கொடுக்குறோம், உண்மையான ஆசாமிக்கு இன்றைக்கி ஏமாத்து வேலையும் நிறைய இருக்குது. ஏமாத்து ஒரு படிக்கிறான்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ஓப்பனாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதான குரூப்பில் போட்டு பணம் கேட்குற, பல பேர் பணம் அனுப்புகிற, அதிகமாக அனுப்புகிற. சரி நம்ம தேவை பூர்த்தியாச்சே போகிறோம் அப்படின்னு சொல்கிறதில்ல. ஒருத்தர் விபத்துன்னு போடுறார், அது உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியாது. உண்மையிலே விபத்தில் மாட்டு இருக்காரா, ஜெனியன் கேஸாக நமக்கு தெரியாது. இன்றைக்கி எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நல்லது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கெட்டதும் இருக்குது. இன்றைக்கி பாருங்க, இந்த பாட்டி அதை வச்சுட்டு சொல்கிறா, பெரியவாட்ட சொல்கிறா, பெரியவா நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கேளே, 2-3 நாளாக பேசுறதுக்கு கஷ்டப்படுறேள், வர்ற பக்தாள்கிட்ட உங்களால் சகஜமாக பேச முடியல, உங்களுக்கு கபம் கட்டின்னு, அதை சரி பண்ணுறதுக்கு தான் நான் ஒரு கை வைத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதான் இது அப்படிங்கிறா. இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.